இறுதியானது என ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை, சென்னையில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடருக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் மதுரையில் 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி திருவிழா வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை களைகட்ட உள்ளது. 24 சர்வதேச அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் பங்கேற்க ஜெர்மனி, ஜப்பான், கனடா, ரஷ்யா, அர்ஜென்டினா வீரர்கள் தமிழ்நாடு வந்துள்ளனர். இதற்காக மதுரையில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி அண்மையில் திறந்து வைத்தார். இந்த நிலையில் உலகக்கோப்பையில் பங்கேற்க இங்கிலாந்து, நெதர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, நமீபியா உள்ளிட்ட அணிகளின் ஹாக்கி வீரர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்றனர். அவர்களுக்கு தமிழ்நாடு பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பறை இசைக்கு ஏற்ப வீரர்களும் நடனமாடி உற்சாகமடைந்தனர். இதனிடையே சென்னையில் போட்டி நடைபெறும் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏற்பாடுகள் குறித்த அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹாக்கி உலக கோப்பைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். 24 கண்ட்ரீஸ்லேருந்து அந்த யங் ஹாக்கி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அனைவருமே வந்துட்டாங்க. ஒரு டீமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே சென்னை ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஹாக்கிக்கு எப்பவுமே தென் தமிழகத்துலேயும் சரி, சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். மதுரை, சென்னையில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரை ரசிகர்கள் கட்டணமின்றி பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் அதிகபட்சமாக 4 நாட்களை ஆன்லைன் மூலம் பெறலாம் என்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ஸோ நாங்கள் ஃபேன் ஜோனும் ரெடி பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்துட்டான், அவங்க டிக்கெட் இல்லை, உள்ளே போக முடியல. ஸோ ஹீ டசன்ட் ஹேவ் டு கோ டோட்லி விதவுட் எனி என்டர்டெயின்மெண்ட். அங்கே ஃபேன் ஜோன் இருக்கும், பெரிய பெரிய எல்இடி இருக்கும். He will get the sound and the feel of the stadium, but he will be not sitting inside the stadium. So அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டாங்க. ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பையில் அதிக அணிகளும் அதிக போட்டிகளும் நடைபெறும் தொடர் என்ற பெருமையை பெற்றுள்ளது. அனைத்து அணி வீரர்களும் தமிழ்நாடு வந்துள்ள நிலையில் பயிற்சி ஆட்டங்களும் தொடங்கியுள்ளதால் தொடர் மீது பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 35 ஆண்டுகள் பாமகவில் இருந்த தன்னை கொல்ல திட்டமிடுகிறார்கள் என்று அக்கட்சியின் ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அருள் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். நான் உட்கார்ந்துருக்கிற கார் மீது ஒரு பையன் கள்ள வீசுறான். ஏன் போருவேன்